ஹாய் ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அதாவது இது வரைக்கும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முக்கியமான சட்டங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்படி எடுத்தேன்னா, இது வரைக்கும் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற கொஷின்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன கொஷின்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற கொஷினை எடுத்து இதில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு சில முக்கியமான கொஷின்கள் இதில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. பஞ்சசீல கொள்கை 1954 உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1921. நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. முதல் மக்களவைத் தேர்தல் நடந்த ஆண்டு 1951. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1994. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. போஸ்கோ சட்டம் 2012. மோட்டார் வாகன சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1988. அதே மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1989. ஐநா சபை துவங்கப்பட்ட ஆண்டு 1945. ஹரப்பா மொஹஞ்சதாரோ அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920. முதல் அணுசோதனை பொக்ரானில் நடைபெற்றது. அது 1974 ஆண்டு நடைபெற்றது. முதல் இந்தியாவில் தொலைபேசி அலுவலகம் 1988 கல்கத்தாவில் நடைபெற்றது. தமிழகத்தில் எத்தனை பாளையங்கள் இருந்தன? 72 பாளையங்கள் இருந்தன. முதல் பானிபட் போர் 1526. இரண்டாவது பானிபட் போர் 1556. மூன்றாவது பானிபட் போர் 1761. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் 1923 துவங்கப்பட்டது. இந்தியா அரிசி உற்பத்தியில் 1977 ஆண்டு தன்னிறைவு அடைந்தது. இந்தியா வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பசுமை புரட்சி. பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். அதே மாதிரி வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் சூரியர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் செம்மொழியாக 5 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அந்த 5 மொழிகளும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஓகே, அந்த 5 மொழியில் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது 2004 தமிழ் மொழி. நம்ம கூட சின்ன வயசில் இருக்கப்போ டிவியில் ஓடுமே, செம்மொழியான தமிழ் மொழியா. ஸோ அப்போ தான் நம்ம இது தமிழ் மொழி செம்மொழி, அது இந்தியாவில் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி தான். ஸோ அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், ஒரியா. ஸோ அடுத்து போகலாம். தமிழ் 2004 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு, கன்னடம். பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு. ஸோ 8, 1 0 2 0. ஸோ 8 பக்கத்தில் இருக்கிறதுனால. மலையாளம் 2013. ஒரியா 2014. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. கிர் வனவிலங்கு சரணாலயம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. புலிகள் பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973. நீர் மாசு கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1974. முதலை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1975. 1976. என்னடா 2 கொடுத்துருக்கானேன்னு பார்க்குறீங்களா? 2 இல்லை, 9வது புக்கில்னு பார்த்தீங்கன்னா 1975 இருக்குது. 11வது புக்கில் 1971 இருக்குது. ஸோ இது அரசாங்கம் தேர்ந்தெடுப்பது சரியான விடை. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்து, அதாவது 10வது 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதுறவங்க 10வது புக்கில் 1975. ஸோ 12th TNPSC இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்க, டெட்டு இந்த மாதிரி எழுதுறவங்க 1977 பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் எது அரசாங்கம் தேர்ந்தெடுவோ அதே விடையாகும். சமுதாய காடுகள் வளர்ப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1976. இந்த கொஷின் நம்ம முன்னே பார்த்தோம். ஸோ அதனால் அது வேண்டாம், விட்டுறலாம்.
இந்திய வன பாதுகாப்பு சட்டம் 1980ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. காற்று மாசு கட்டுப்பாட்டு சட்டம் 1981. போபால் விஷவாயு சம்பவம் 1984. காங்கிரஸ் கட்சி முதன்மையில் துவங்கப்பட்ட ஆண்டு 1885. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். உன் படிக்கிறது இவ்வளோ இருக்கா? ஸோ 10வது வரையும் படிக்கணுமா, 12வது வரையும் படிக்கணுமா, எல்லா புக்கும் படிக்கணுமா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, ஜுவாலஜி இதெல்லாம் அடங்குமா அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ண போங்க. அது ஒவ்வொன்றா தூக்கி உங்கள் மண்டையில் போட்டு போயிட்டே இருங்க. ஓகே, நான் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.